நாங்கள் வந்து பார்க்க போகிறது ஹோம் அண்ட் ரிப்பனில் வந்து நாங்கள் வந்து சம் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த ஃபோண்டோட சைஸ் என்ன மாதிரி பெருசாக்குறது, சின்னதாக்குறது, பட் இந்த ஃபோண்டோட ஸ்டைல் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணுறது சம்மந்தமான சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்ப்போம். இப்போ நான் இதில் வந்து மை கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தோம்னு சொன்னால் நார்மலாக டிஃபால்ட்டாக வந்து கேலிப்ரி பாடி அண்ட் ஃபாண்ட் ஃபேஸ்லாம் வந்து இது வந்து இருக்குது. அண்ட் இதோட சைஸ் பார்த்தோம்னு சொன்னால் 36 இருக்குது. நாங்கள் இப்போ வந்து இந்த ஃபோண்டோட ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணோம். ஓகே, ஸோ நாங்கள் இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்டான ஃபாண்ட்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த ஃபாண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்படி விட்டோம்னு சொன்னால் அதுவாகவே வந்து சேஞ்ச் பண்ணி காட்டும். உங்களுக்கு அது ஓகேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணி கொள்ளலாம். நார்மலாக வந்து நாங்கள் வந்து கேலிப்ரி, டைம்ஸ் நியூ ரோமன், ஏரியல் அப்படியான வந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். சில ஃபாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்கும். நாங்கள் ஏதாவது ஆர்டிக்கல் ரைட் பண்ணணும், அட்ராக்டிவாக இருக்கணும்னு சொன்னால் இப்படி ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ கர்சிவ் இருக்குது, ஹெட்டிங்ஸ் மாதிரி இருக்குது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் எங்களுக்கு தேவையான வந்து சூஸ் பண்ணி கொள்ளலாம். நாட் ஓன்லி இன் இங்கிலீஷ், நாங்கள் வந்து தமிழ்னு சொன்னால் தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம், சிங்களம் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் நாங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். நார்மலாக வந்து தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து வேர்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது வராது. அது வந்து அடிஷ்னலாக வந்து நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த பாமினி ஃபாண்ட் வந்து பாமினி மாதிரி தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து நாங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கேஸ்டலர் அண்ட் ஒரு ஃபாண்ட் டைப் தான் நான் வந்து இது வந்து யூஸ் பண்ணி இருக்கேன். ஓகே, ஸோ அண்ட் அடுத்த வந்து பார்ப்போம் இதில் சைஸ். இப்போ இதில் வந்து 36 இருக்குது. நான் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் வந்து சூஸ் பண்ணி ஒரு சைஸை வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி இதில் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆக வந்து ஃபோண்டோட சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னால் இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். நாங்கள் இப்படி கிளிக் பண்ணவும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதில் டவுன் சைடில் யாரும் இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகிட்டு போகும். ஓகே, அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது இந்த கேஸ், அதாவது வந்து இது என்ன கேஸ். இப்போ நாங்கள் கேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இதில் வந்து கேபிட்டலில் டைப் பண்ணியிருக்கேன், மை கம்ப்யூட்டர்னு சொல்லி கேபிட்டலில் டைப் பண்ணியிருக்கேன். சம்டைம் எங்களுக்கு இது எப்படி தேவைப்படும்னு சொன்னால் சிம்பிள் லெட்டரில் எங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இதில் நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் வந்து கேபிட்டலைஸ் பண்ண ஃபாண்ட் தான். இப்போ நார்மலாக நாங்கள் வந்து ஓகே கேலிப்ரி லைட்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்போம். இது வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, இது வந்து சிம்பிள் லெட்டரில் இருக்குது. நான் அடுத்த வேர்ட் வந்து கேபிட்டலில் வந்து சூஸ் பண்ணி இருக்கேன். ஸோ இது வந்து சம்டைம் எனக்கு எப்படி தேவைப்படுமெண்டா எல்லா லெட்டர்ஸுமே வந்து சிம்பிளாக தேவைப்படும். சம்டைம் எல்லா லெட்டருமே வந்து எனக்கு வந்து கேபிட்டலைஸ் பண்ணி தேவைப்பட்டிருக்கும். சம்டைம் இந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு எப்படி தேவைப்படும்னு சொன்னால் கேபிட்டலைஸ் பண்ணி தேவைப்படும், மிச்சம் எல்லாமே வந்து நார்மலாக தேவைப்படும். ஸோ இப்படி கேசஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது கேசஸுக்கு. ஸோ சேஞ்ச் கேஸ், கேபிட்டல் ஏ சிம்பிள் ஏ. ஸோ இது பார்த்த உடனே நாங்கள் வந்து விளங்கும் என்னது கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கு, சிம்பிளைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து கேசஸுக்கு உரியதுன்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்டென்ஸ் கேஸ், லோவர் கேஸ், அப்பர் கேஸ், கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட், டோகல் கேஸ். இதில் சென்டென்ஸ் கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணி வரும், மிச்சம் எல்லா லெட்டருமே வந்து என்னது சிம்பிள் லெட்டரில் இருக்கும். இதை வந்து நாங்கள் வந்து சென்டென்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லோவர் கேஸ். லோவர் கேஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே என்னவாக இருக்கும், சிம்பிள் லெட்டரில் மாறிடும். அடுத்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பர் கேஸ். அப்பர் கேஸ் வந்து ஃபுல் லெட்டர்ஸும் அப்படி இருக்கும், கேபிட்டலைஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட். கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுன்னு சொன்னால் நாங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு வேர்டையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் என்னவாக இருக்கும், கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கும், மிச்ச லெட்டர்ஸ் எல்லாம் வந்து சிம்பிள் லெட்டரில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோகல் கேஸ்.
டொகுல் கேஸ் வந்து நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இங்கே வந்து சிம்பிளாக இருக்குது, மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் வந்து கேபிட்டலைஸ் பண்ணி இருக்கு. நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற வந்து சென்டென்ஸ் கேஸ் தான். ஸோ இந்த டாக்குமெண்ட் டைப் பண்ணிக்க வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து கேபிட்டலைஸ் பண்ணி இருப்போம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டியூட்டோரியல். ஸோ அடுத்தடுத்த டியூட்டோரியல் வந்து வேர்ட் சம்மந்தமாக மிச்ச ஸ்பீச்சஸை வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.